செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தமிழக கேரள எல்லையில் உள்ள முல்லை பெரியாறு அணையில் மத்திய நீர்வள ஆணைய தலைமை பொறியாளர் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சத்யராஜ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் சத்யராஜ், இந்த ஆய்வு தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமா அம்ருத். முல்லை பெரியாறு அணையில் மத்திய நீர்வள ஆணைய தலைமை பொறியாளர் ராகேஷ் கசியாப் தலைமையிலான மத்திய கண்காணிப்பு குழுவினர் இன்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தின் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட மக்களின் விவசாயத்திற்கும் குடிநீர் நீர் ஆதாரமாக திகழ்வது முல்லை பெரியாறு அணை. இந்த முல்லை பெரியாறு அணை கடந்த ஆண்டு பிப்ரவரி 2022 இரு வல்லுநர் குழுவை உச்சநீதிமன்றம் நியமித்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த குழுவின் தலைவராக மத்திய நீர்வள ஆணைய தலைமை பொறியாளர் ராகேஷ் கசியாப் முன்னிலையில் கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று முல்லை பெரியார் அணையில் உள்ள மதகுகள் மற்றும் சுரங்க கசிவு நீரின் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து மெயின் அணை, பேபி அணை, சட்டர் பகுதி, சேலரி பகுதி, வள்ளக்கடவு பாதை உள்ளிட்ட பகுதிகளில் கண்காணிப்பு குழுவினர் ஆய்வுகளை மேற்கொண்டுகின்றனர். கடந்த சில நாட்களாக கேரள முல்லை பெரியாறு பகுதியில் புதிய அணை கட்டுவதற்கான கேரள அரசு முயற்சி செய்து வருவதை தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் சூழலில் இந்த ஆய்வு பணியானது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆய்வில் மத்திய கண்காணிப்பு குழுவினர் சமர்ப்பிக்கப்படும் ஆய்வு குறித்து தமிழக மக்கள் எதிர்பார்ப்புடன் இருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து இந்த ஆய்வு பணியில் தமிழக பிரதிநிதிகளாக நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் சந்தீப் சக்சேனா, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியம், கேரள பிரதிநிதிகளாக கேரள நீர்ப்பாசனத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அசோக் குமார் சிங் மற்றும் கேரள நீர்ப்பாசனத்துறை நிர்வாக தலைமை பொறியாளர் பிரியேஸ் தலைமையில் இக்குழுவினர் முல்லை பெரியார் அணை பகுதியில் ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து நாளையும் இக்குழுவினர் ஆய்வு பணியை மேற்கொண்டு முல்லை பெரியார் அணையின் அணை பகுதியில் உள்ள வழக்கமான பணிகளை குறித்து மேற்கொண்டு அதனை உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்க உள்ளார்கள். இந்த குழுவில் முல்லை பெரியார் அணை பற்றிய அனைத்து தகவல்களும் தெளிவாக தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்து வருகின்றன. இந்த ஆய்வானது தமிழகத்தில் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சத்யராஜ். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.